ஐஎஸ்டிஎஃப் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணும் ஃபாலோ பண்ணிக்கிங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஐஎஸ்டிஎஃப் எங்கே போகிறதுன்னு பார்க்குறீங்க? நேற்று ஒரு சின்ன பிளான் போட்டிருந்தேன். சரி முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். டைம் கிடைக்கல. இன்றைக்கி கொஞ்சம் சின்ன ஒர்க் இருந்தது வீட்டில், அதனால் போக முடியாமல் போயிடுச்சு டைமுக்கு. ஆனால் இன்றைக்கி கம்பல்சரி போகணும், நைட்டு போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட கிளம்பி போயிட்டேன். தனியாக ட்ராவல் பண்ணுறது தனி சந்தோஷமாக நினைக்கிறேன் ஸ்டெப். எதுக்காகனா, இப்போ நம்ம கேங்காக வரோம் அப்படின்னா, ஃப்ரெண்டுங்க இல்லை பசங்கள்லாம் கேங்காக வரோம் அப்படின்னா, சில பேர் முன்ன போயிடுவானுங்க, சில பேர் பேக்கில் வருவாங்க, நம்ம மிடிலாம் மாட்டிப்போம், இல்லை நம்ம முன்ன போயிடுவோம், அவங்க எதிர்பார்த்துட்ருப்போம். அந்த டென்ஷன் கிடையாது ஃபஸ்ட்டு. செகண்டு, நம்ம வண்டி எடுத்தோமா, ஹெல்மெட் மாற்றணுமா, நம்ம பார்க்குற இடத்தெல்லாம் பார்த்துட்டு போகலாம். நிற்கிற டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா டீகள் நிறுத்தலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுன்னு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துடலாம். அதுக்கு தனியாக இருக்கிறது, உண்மையாக தனியாக இருக்கிறது அந்தளவுக்கு பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே டென்ஷன் என்னென்னா, சீக்கிரமாக ஏர்காப் போய் ரீச் ஆகிடணும். கொஞ்சம் எழுத்துறதுக்கு முன்னாடின்றது பார்க்குறேன், பட் முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் பைக் எடுத்ததே வீட்டில் ரொம்ப லேட்டு. சரி சீக்கிரமாக போயிடணும். லெஃப்டாக ரைட்டாக தெரியல ஸ்டெப்பு, என்ன பண்ணுறது? எதுக்குன்னா, நான் கேமராவை மறுபடியும் ஹெல்மெட் ஹோல்டேருந்து கழட்டி அதுக்கப்புறம் தான் மேப்பை உட்காந்து பார்க்கணும். ஸோ அது டைம் இருக்காது இல்லையா? ஏன்னா என்கிட்ட கேமரா கிடையாது, மொபைல் தான் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. இந்த அண்ணாவை கேட்போமா அப்படின்ட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஊத்தங்கரை இல்லைண்ணா, ஊத்தங்கரை. சரி, தேங்க்யூ. அண்ணன் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு கேட்டுச்சானு தெரியல. அவர் சைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்துக்கோங்க, ஹைவே வந்துடும், ஹைவேல போயிடுங்க அப்படின்னாரு. லெஃப்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டராவது இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கேயே மாடு இருந்துச்சு. இந்த மாடுலாம் கொஞ்சம் வெளியே எங்கன்னா கட்டி வளர்த்தாங்க, நல்லாயிருக்கும், ரோட்டில் விடாமல். அண்ணா சொன்ன இடம் கிட்ட வந்துச்சு. பெங்களூர் ஹைவே, நேராக பெங்களூர், திருப்பத்தூர், நீப்பத்துறையா? ஓகே, இந்த ஹைவே நம்ம பிடிச்சோம்னா ஊத்தங்கரை போய் லெஃப்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நிறைய பேர் வந்தீங்கன்னா, அந்த ட்ராவலர் நம்ம செங்கத்தை தாண்டி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து அந்த ரோட்டில் நிறைய மாடுலாம் ரோட்லேயே விட்டுருக்காங்க. திடீர்னு ஏதாவது நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ட்ராவல் பண்ணும்போதோ சரி, பைக்கில் ஏன்னா வெளியே போகும்போதோ ரோட்டை பார்த்து போங்க. இப்போவே 4:30 கிட்ட ஆகிடுச்சு ஸ்டெப். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாக அந்த நேச்சுரல் பிளேஸை பார்க்க முடியும். அதாவது நைட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வியூ பாயிண்ட்லாம் பார்க்க முடியாது, அதுதான் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக போகணும்னா நல்லாயிருக்கும். ரோடு ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா நம்ம சீக்கிரமாக போயிடலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் அடுத்த ஹைவே பிடிச்சோமா கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி டென்ட் ஸ்டேக்கு பேசியிருந்தேன், பட் ஆனால் கன்ஃபர்மேஷனாக சொல்லலை, நேரில் வாங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டே பண்ண முடியும். நான் டென்ட் ஸ்டே எடுத்தோம்னா அது ஒரு வைப் கிடைக்கும் பார்த்தீங்களா, இன்னும் சூப்பராக இருக்கும். நமக்காக எனக்கும் டென்ட் ஸ்டேயில் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. சரி, அது இன்றைக்கி நிறைவேற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதான் பேசிட்டேன். பட் என்ன நடக்க போகுது தெரியல. சீக்கிரமாக போனால் தான் நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம ஹைவே பிடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸ்டெப்பு. அந்த தம்பியோட திரும்பி பார்த்துட்டு போகிறான். பாய்டா, அங்கேருந்து பார்த்துட்ருக்கேன், திரும்பி பார்த்துட்டு போயிட்டுருக்கான். அவன் வண்டியை பார்க்குறானா இல்லை என்ன பார்க்குறான்னு தெரிய போட்டிருக்கேன் ஸ்டெப்பு. பெங்களூர் ஹைவே வந்தாச்சு ஸ்டெப்பு ஒரு வழியா. இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பண்ணி போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு போய் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஸ்டெப்பு. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்க இடத்தெல்லாம் ஒன்றுன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான், ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வருவோம், எந்த மாதிரி இடத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ வருவோம்னு தெரியாது. ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்க்கணும். அந்த வைப்பை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கேன். பார்ப்போம் அங்கே மேலே போய் என்ன நடக்க போகுது தெரியல. ஆனால் எல்லாம் நல்லதாக நடக்கணும், வேண்டிப்போம். சாரிங்க ஸ்டெப்பு, இப்போ தான் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ தான் போர்டை பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டே பெங்களூர் ஹைவேன்னு சொன்னோம் இல்லையா, பட் இப்போ தான் நம்ம திருவண்ணாமலை டு பெங்களூர் ஹைவே ரீச் பண்ண போகிறோம். இதுலேருந்து நம்ம சீக்கிரமாக போயிடலாம். அதுதான் என்னடா இடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா
டிராஃபிக்கு இதுன்னு பார்த்தா டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. பட் இப்போ பரவாயில்ல, நம்ம இந்த ஹைவே ரீச் பண்ணி நம்ம இப்போ போயிட்டோம்னா அழகாக நம்ம வேகமாக போயிட்டே இருந்துடலாம். சீக்கிரம் கொஞ்சம் டைமும் சேவ் பண்ண முடியும். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்துடும் ஸ்டெப்பு. நம்ம அதுலேருந்து அரூர் ரோடு எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். ஆனால் இந்த 50 கிலோமீட்டர் வந்துட்டு ரோடு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னெல்லாம் வந்துட்டு பெங்களூர் டு திருவண்ணாமலை ரோடு வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பட் இப்போ நல்லா போட்டிருக்காங்க, புதுசாக போட்டிருக்காங்க. நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ரோடு நல்லா தான் போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது ரோடு. ஆனால் இது கொஞ்சம் இன்னும் அகலப்பற்றி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். போகிற வழியில் எதனா டீ கடை இருந்துச்சுன்னா டீ மட்டும் சாப்பிட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எனக்கு தெரிஞ்சு ஏற்காடு கிட்டே போய் தான் சாப்பிட முடியும். டைம் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயத்துலாம் நம்ம அப்படி தான் யோசிப்போம். ஆனால் எந்த டீ கடை வந்தாலும் சரி, நம்ம உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கும் பேக் ஓவராக இருக்குங்க, பெயின். ஆல்ரெடி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பேக் எனக்கு வந்து உடைஞ்சிருக்கு. அதுதான் இந்த டீ கடை நல்லா இருக்கும் நினைக்கிறேன். போயிட்டு ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு கிளம்பிடலாம். கூட்டமே காணும், எந்த வட்டியும் இல்லை. சரி இருக்கு பார்ப்போம். நான் டீ சாப்பிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸ்டெப். சொன்ன மாதிரி டீ நல்லாவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, பெட்டர் ஒர்த்தான டீ தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இந்த யாராவது வந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்ரீரம்மா ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கு டீ. நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம ஏற்காடு தான் போய்ட்டு ரீச் பண்ணிட்டு தான் நம்ம டீ சாப்பிடுவோம். அவ்வளோதான், நம்ம கிட்ட வந்தாச்சு. ஊத்தங்கரை, இதில் நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா டேரெக்டாக ஊத்தங்கரைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். எப்பவுமே ரோட்டை பார்த்து வாங்க. 2 கிலோமீட்டருன்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான். இது வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற ரோடு சூப்பராக இருந்துச்சு, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் நம்ம அரூர் ரோடு எடுத்துகிட்டு கொஞ்சம் போயிட்டதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படணும். அதை மட்டும் எப்படியாவது ஓரளவுக்கு தாண்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுற முக்கியமான ரோடே அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் வந்தது பெருசாக தெரியல, பார்ப்போம். இதில் லெஃப்ட் எடுத்துட்டோம்னா நம்ம வந்துட்டு சேலம் பைபாஸ் நினைக்கிறாமா. இதில் லெஃப்ட் எடுத்துட்டோம்னா டேரெக்டாக ஏற்காடு ஜங்ஷன் கிட்டே போயிடும். குப்பம் என்ற வில்லேஜ் கிட்டே போவோம். அதுலேருந்து நம்ம அப்படி ரைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் வந்து பாதி தூரம் நல்லாயிருக்கும் ஸ்டீஃபன். நான் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்குது பாருங்க, ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த ரோடு. நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டு வந்தேன், மேப்லேயும் அதான் காட்டுது. டைம் மட்டும் ஹெவியாக காட்டுதில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மணிக்குள்ளே மேலே ஏறிட்டோம்னா நல்லாயிருக்கும், பார்ப்போம். இதில் அடித்தா தான் டைமிங்கு. நான் போயிட்டு உங்களுக்கு கிட்ட போயிட்டு ஒரு ஸ்டெப் ஓகேங்களா? இப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஈவினிங் கிட்ட ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே போயிட்டுமே கரெக்டாக இருக்கும். இங்கே இப்போ 6:30 கிட்ட ஆகிடுச்சு. ஒரு 8:30க்குள்ளே நம்ம ரீச் ஆகிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு டோல்கேட்டு கிட்ட வந்தாச்சு. இந்த டோல்கேட் ஆல்ரெடி ஒர்க்கிங்காக எனக்கு தெரியல. பட் யாராவது வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்கள். பட் இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ரோடு போட்டுருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணினா வரலாம். ஆனால் போலீஸ்லாம் இருக்காங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம் ரோட் ஸ்பர் ஆகிடும். நான் உங்களுக்கு சார்ஜும் இல்லை. நாங்கள் போயிட்டு மலை ஏறும்போது உங்களுக்கு வீடியோ வேணால் போட்டு வரேன் ஸ்டெப்பை. ஏன்னா ரொம்ப சார்ஜ் ரொம்ப டவுனாக இருக்குது மொபைல் இருக்கிறதால. ஏன்னா மேப்பு வேணுன்றதால நான் போயிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து போட்டு வரேன், ஓகேங்களா? ஸ்டெப்பை ஓரளவுக்கு வந்தாச்சு. டீ சாப்பிட்டு இதுக்கப்புறம் அப்படியே நம்ம மலையாக ஏறிடுவோம். எனக்கு தெரிஞ்சு கூட்டம் கம்மியாக இருக்குது ஸ்டெப். ஏன்னா
நார்மலாகவே நிறைய பேர் வருவாங்க நைட் டைமில். பட் இப்போ பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வர வரைக்கும் அவ்வளோ பெருசாக பைக்ஸு இல்லை காரு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. மீடியமாக ஏதோ 1-2 வருது. நம்ம வீக் டேஸுன்ற வரதால் கரெக்டாக இருக்குங்க. வீக்கெண்டில் வந்தால் தான் ரொம்ப கஷ்டம். வீக் டேஸில் வரதால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா சண்டே எல்லாமே டவுன் ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ தான் நம்ம மேலே போகிறோம், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஃபீலாக தனியாக இருக்கணும்னா இந்த டைமுக்கு வரலாம். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கூட்டம்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும், அதுதான் ஒன்று. ஆனால் அந்த டைமில் என்ஜாய் பண்ணலாம். இந்த டைமில் தனிமையாக வரவங்களுக்கு இது ஒரு நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கும். நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். பார்ப்போம். நிறைய கட்டு இருக்குங்க. நைட்டில் கொஞ்சம் பார்த்தே வர முடியுது. இந்த லைட்டு சைடில் எரியுது இல்லையா, அந்த வெளிச்சம் ஏதோ ஆள் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. ஒரு பக்கம் எனக்கு பயமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சரி ஓகே பார்த்துக்கலான்ற மாதிரி தோணுது. பார்ப்போம். ஏதாவது ஆள் நடமாட்டம் இருந்தால் பரவாயில்ல. இதுமேல் அது ஒரு பைக் வருது. வருது காரா? ஓகே காரு. ஒன்றுமே தெரிய மாட்டேருக்கு ஸ்டெஃபை. அவங்க அடிக்கிற வெளிச்சத்துக்கு ஒன்றும் தெரிய மாட்டேருக்கு நம்மளுக்கு. அப்படியே மேலே போவோம். உங்களுக்கு என்னென்னா, இது வரைக்கும் நான் வந்துட்டு மேலே போய் 10th ஸ்டே வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த ஃபஸ்ட் எபிசோடில் வந்துடும். செகண்ட் எபிசோடில் உங்களுக்கு முழு வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். என்னென்னா அதில் தான் வந்துட்டு ஏற்காடை சுற்றி என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டு வரேன். ஓகேங்களா? நான் ஃபுல் டயர்டுங்க. இன்றைக்கி ஸ்டே பண்ணுற வரைக்கும் தான் நம்ம போட முடியும். அடுத்த மார்னிங் எழுந்து உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன பார்க்க முடியும், எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத எல்லாமே நான் அதில் போட்டு விடுறேன் கண்டிப்பாக. அங்கே நிற்கும் போது ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஸோ பேசிகிட்டே என்ன பண்ணேன், கை க்ளவுஸ் விட்டேன் டெஸ்ட். இப்போ என்னடா கை வரைச்சிட்ருக்கேன்னு பார்த்தேன். க்ளவுஸ் இருக்கான்னு தெரியல எனக்கு. அவங்க 2 பேரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தேன் மேலே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது தெரியல, இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு அதை போய் பார்க்கணும். கை க்ளவுஸ் இல்லாமல் எனக்கு ஞாபகமே இல்லை ஆக்சுவலி. நான் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுனா கை க்ளவுஸ் இருக்கான்றதே எனக்கு தெரியல. கை ஒரு மாதிரி ஓரளவுக்கு மேலே வர விரைச்சிச்சு ஒரு மாதிரி. என்னடா கை க்ளவுஸை காணுன்ற போது தான் ஞாபகம் வந்தது. பட் இருக்கான்னு தெரியலையே. பார்ப்போம். நம்ம வந்தது மேட்டரில் கை க்ளவுஸ் தான் நம்மளுக்கு நாளைக்கு போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொரு பொருளும் நான் ஆசைப்பட்டு வாங்கினதுங்க, கஷ்டப்பட்டு வாங்கினது ஃபஸ்ட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கினேன் நான் ஒவ்வொரு பொருளும். அது கை க்ளவுஸ்லேருந்து சரி பைக் வரைக்கும் சரி எல்லாமே நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஆசைப்பட்டு வாங்கின ஒரு விஷயம். இறங்கி பார்ப்போம் இருக்கான்னு தெரியல. ஒரு 2-3 கிட்ட, ஆமாம் ஒரு 3 கட்டுக்கிட்ட இறங்கிட்டு தான் பார்த்தேன். இருக்கான்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. இந்த இடமும் இல்லை. இவ்வளோ ஆப்போசிட்டில் போயிட்டாங்களா? ஒரு பைக் போகுது. எதில் வந்தாலும் சொல்லிடுங்க. உண்மையாக கை க்ளவுஸ் இல்லாமலாம் மேலே வர முடியாது நினைக்கிறேன். இந்த சீசன் டிஃப்ரெண்ட், டோட்டல் சேஞ்சு. ஆனால் ஃபுல்லாக செம்ம சின்னஸ்ஸு. ஒரு மாதிரி கையெல்லாம் எனக்கு விரைச்சிச்சு. நான் பேசும்போது என்ன கிளம்பும்போது எனக்கு ஒன்றும் தெரியல ஆக்சுவலி. டோட்டலாக இங்கே தான் எங்கேயோ, ஆமாம் இங்கே தான் நினைக்கிறேன். இந்த இடமா இல்லை அடுத்த கட்டா? இங்கே இல்லைங்க, நெக்ஸ்ட்டு தான் மூவ் ஆகி போகணும். அடுத்த கட்டுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அடுத்த கட்டு தான். ஆமாம், ஏன்னா நான் வரும்போது இந்த இடத்துல இந்த கார் இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் தான் அந்த கட்டு. நான் அந்த கட்டாண்ட நின்றுட்டு வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்தேன், கிளாரிட்டி வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. என்ன பண்ணேன், வந்து நிறுத்திட்டு லைட் வெளிச்சம் இருந்துச்சு கீழே, அதனால் அந்த வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு பார்த்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், மேலே இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும், வழி எந்த பக்கம் அப்படின்னும் போது அவங்க லோக்கல் ஆக்சுவலி இந்த பக்கம் போயிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஏறிட்டிங்கன்னா லெஃப்ட் எடுத்துக்கிங்க போயிடலாம் அப்படின்னாங்க. இந்த இடம் தான் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம், இந்த இடம் இங்கே தாங்க, இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன் நான். கை க்ளவுஸ் காணோம், பரவாயில்ல விடுங்க. நான் இங்கே தான் உட்காந்துட்டு கை க்ளவுஸை கட்டிட்டு மொபைல் எடுத்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். சைடில் நல்லா தெரிஞ்சிச்சு கீழே இருக்க வீடுங்கள்லாம். எடுத்துகிட்டு அப்படியே சரி அவங்க ஆப்போசிட்டில் உட்காந்துதாங்க எனக்கு காட்டாக இருக்குண்ணே. இந்த ஆப்போசிட்டில் தான் கரெக்டாக உட்காந்துருந்தாங்க, அந்த லைட்டு அந்த கார்னரில் உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு சரி என்னென்ன பண்ணேன், வண்டி வளைச்சிட்டு வந்துட்டு கேட்டேன் அவங்கக்கிட்ட. கேட்டுட்டு இல்லை மேலே போங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்து நான் அவங்கக்கிட்ட அப்படியே பேசிட்டு வந்தேன்னா ஏதோ ஞாபகம் முறையில் வந்துட்டேன். கை ஃபுல்லாக வரைச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, கை க்ளவுஸ் காண்டா அப்படின்ட்டு. விடுங்க, எப்பவுமே கஷ்டப்பட்ட பொருள் ஒன்று வரணும், இல்லைன்னா போச்சுன்னா ஏதோ சின்னதாக போயிடுச்சுன்னு விட்டுக்கிட்டோம். எப்பவுமே நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கலாம், அது நல்லதோ கெட்டதோ, நல்லது தான் எடுத்துக்கணும். கெட்டது நடந்தால் சரி ஓகே விடுங்க, நெக்ஸ்ட்டு மூவ் ஆகி போய்க்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதை நினச்சின்னு ஃபீல் பண்ணுறதுன்னா அடுத்த கட்டத்தில் நான் மூவ் ஆகி போக முடியாது. நான் அப்படி தான் நினச்சி ஒவ்வொரு விஷயமும் ஓடிட்டுருக்கேன். வாங்க மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு டென்ட்டுக்கு பேசுவோம். ஏன்னா டென்ட்டுக்கு நான் காரணம் தான் நான் நார்மலாகவே பேசிட்டு நான் பண்ண வச்சுட்டேன். இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நான் இன்றைக்கி காலைல மார்னிங் மெசேஜ் போட்டவங்கக்கிட்ட இந்த மாதிரி இன்றைக்கி கம்பல்சரி வந்துடும் ஈவினிங் ஒரு 7:30 அரௌண்ட். இப்போவே வந்துட்டு நம்மளுக்கு 8:30 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டே பண்ணுறத வழியே ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒன்றுனா பார்த்துப்போம் என்ன பண்ணுறது. மேலே எதனா இருந்தால் கை க்ளவுஸ் கூட வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டே பண்ணணும், அதுதான் மேட்ரு. ரொம்ப சின்னஸாக இருக்குது வேறு. அப்படியே மேலே போயிட்டு நம்ம இருக்கிற இடத்த பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆகி ஒன்றுனா பண்ணிக்கலாம். உண்மையாகவே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது வியூ பாயிண்ட்டு. நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு இறங்கும் போது ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டாக காட்டுறேன் சரிங்களா. நைட்டாக இருக்கோ இன்னும் தெரியல, ஃபஸ்ட் நம்ம மேலே போகணுன்ற ஒரே தாட் மட்டும் தான் இருக்குது எனக்கு இப்போதைக்கு. நான் உங்களுக்கு அதே மாதிரி நாளைக்கு இறங்கும் போது ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உண்மையாக நல்லா இருக்குது, ரோடு கட்டலாம். நான் நாளைக்கு இறங்கும் போது ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டாக காட்டுறேன். யாராவது ஏற்காடுலாம் வந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் எதனா இருந்துச்சுன்னா என் வீடியோ பார்க்குறேங்க தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நானும் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, அதனால் ஒரு சில படம் தான் கவர் பண்ண முடியும். ஏதாவது நான் கவர் பண்ணல அப்படின்னா இல்லைனாலும் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எதனா ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் அதை நான் வந்து அந்த தப்பு பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராவல் தான் பண்ண போகிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் நீங்கள் எங்கிட்ட இருக்க சின்ன சின்ன தப்பான ஒரு விஷயம்லாம் சொன்னீங்கன்னா நான் திருத்திப்பேன். கண்டிப்பாக திருத்திட்டு நெக்ஸ்ட்டு நான் நல்லா பண்ணுவேன். பட்டு பேக் மட்டும் வாங்க மாட்டேன்றது 100% நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். அதனால் நான் ஏதாவது மிஸ் பண்ணனா இல்லை தப்பு பண்ணனா எங்ககிட்ட கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறவங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்களாம் அந்த இடத்துல வந்து போயிருக்கலாம். அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். தெரியாத விஷயத்தை எப்பவுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. ஈகோலாம் பார்க்கக்கூடாது, அதே மாதிரி இது அதுன்னெலாம் பார்த்துக்கூடாது. தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் ஷேர் பண்ணணும். அவ்வளோதான் என்னுடைய கான்செப்ட். நான் அப்படி தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். மோஸ்ட்டுக்கு மேலே ஓரளவுக்கு வந்தாச்சு. நைட்டில் யாராவது மேலே இந்த மாதிரி மலை மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க, ரோட்டை பார்த்தே வாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க
இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் வரலாம். ஏன்னா நைட் டைம்ன்றதால எதுவுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது. ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம். இல்லை எதனா என்ன சொல்கிறது, ஏதாச்சும் ஆப்போசிட்டில் விலங்கு வந்தாலும் சரி நம்ம டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் அதே மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் மேலே ஏறணும்னா நல்லாயிருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா நைட் டைம்ன்றதால நம்மளுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வருமோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக மேலே ஏறுறது தான் நம்ம நல்லது. ஒரு பக்கம் தனியாக வரதுக்கும் பயமாக இருக்குங்க. அந்த ரோட்டில் ஐயோ அது இல்லாமல் வந்துட்டுருக்கேன். பாடா இவ்வளோ தூரம் யாரும் இல்லைங்க. ஏதோ இப்போ தான் ஒரு கார் நிற்கிது. ஏன் தனியாக வர்றப்ப செம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் உங்களுக்கு சீரியஸாகவே. அந்தளவுக்கு இருக்குது. அப்படியே போயிடுவோம் நம்ம. கரெக்டாக இதுதான் ஸ்டெப். நம்ம அது லைட் இருக்குது இல்லையா, அங்கே தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். லொக்கேஷன் கரெக்டாக அங்கே தான் காட்டுது. நம்ம அப்படியே ஃபுல்லாக டவுனாக இருக்குது. அப்படியே இறங்குவோம். இறங்கிட்டு அங்கே போயிட்டு கேட்டு நம்ம ஃபஸ்ட்டு தங்குற வழியை பார்ப்போம். வந்தாச்சுங்க. இங்கே யாராச்சும் இருக்காங்களா? சைலண்ட்டாக இருக்குங்க. ஃபுல் ஏரியாவே சைலண்ட்டாக இருக்குங்க. இந்த வீடு தான் நிற்கிறேன். இந்த வீட்டு உடைய ஓனர் தான். பட் யாரும் காணும். எனக்கு தெரிஞ்சு இந்த டென்ட்டில் நம்ம மட்டும் தங்க போகிறோம்னு நினைக்கிறேன். சைலண்ட்டாக இருக்குங்க. ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட இல்லைங்க. யாருமே இல்லை போல இருக்குது. ஆக்சுவலி டென்ட்டுக்குள்ளே போயிட்டு பண்ணுறேன். ஓகேங்களா, இதுதான் நம்ம தங்க போகிற இடம். டென்ட்டுக்குள்ளே எல்லாமே நல்லாவே தான் இருக்குது. நைட்டு குளோர் அப்படின்னு தெரியல. நம்ம இதை பார்த்துட்டு எல்லாத்தையும் லக்கேஜ்லாம் வச்சுட்டு அப்படியே போய் டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோங்க. அதேமாதிரி நம்மளுக்கு டிஃபன் கிடச்சிச்சு. ஸ்டிஃபன் நான் உங்ககிட்ட கேட்டேன் ஆக்சுவலி இங்கே யாருமே இல்லைங்களா அப்படின்னா, யாரும் இல்லைங்க, எல்லாம் வீக்கெண்டுக்கு வந்தாங்க, இன்றைக்கி தான் கிளம்புனாங்க, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, யாரும் கிடையாது அப்படின்னாங்க. அதுவும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் தான். எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கு ப்ளேஸு. தனியாக சோலோவாக இருக்குன்னா தனியாக தான் நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக இருக்கா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஓகே தான். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்குங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பாருங்க. அதே மாதிரி நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன பிளேஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு ஏற்கனவே ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டெஃபே. லவ் யூ. பாய்.